நம்ம லாஸ்ட்டாக வந்து அண்டர்ரைட்டிங்கோடைய சம்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லாஸ்ட் சம்மில் ஒரு அண்டர்ரைட்டர் இருந்தார். பட் ஆனால் இந்த சம்மில் 2 அண்டர்ரைட்டர், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட அண்டர்ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாடலில் இருக்கிற சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த சம்மில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதாவது வந்து இதில் லைபிலிட்டியோடைய அண்டர்ரைட்டர்ஸோடைய லைபிலிட்டி எவ்வளோன்றதையும் நம்ம இந்த சம்மில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இல்லாமல் ஷேர் வந்து எப்படி அண்டர்ரைட்டருக்கு செப்பரேட் பண்ணப்பட்டது அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாரத் பிரசன்னா லிமிடெட் இஷ்யூடு 1,50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் சம்மை வந்து வீடியோவில் பச்சுங்க. ஓகே, பிரசன்னா லிமிடெட் வந்து 1,50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ மொத்தம் 3 அண்டர்ரைட்டர்ஸ் இருக்காங்க. எக்ஸ் ஒய் அண்ட் இசட். எக்ஸ் வந்து 50% ஷேர்ஸ் எடுத்துக்கிறாரு. ஒய் வந்து 25% ஷேர்ஸ் எடுத்துக்கிறாரு. இசட் வந்து 25% ஷேர்ஸ் எடுத்துக்கிறாரு. மொத்தமாக அப்ளிகேஷன் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1,50,000ல் 1,20,000 ஷேர்ஸ் வந்து வந்திருக்கு. அதாவது எப்படி சொல்லணுன்னாக்கா, இவங்க அந்த 1,20,000 ஷேர்ஸை இந்த 3 பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 30,000 வந்து பப்ளிக்கு போயிடுது. ஸோ பப்ளிக்கு எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இந்த சம்மில் வந்து போன சம்மில் வந்து நம்ம பப்ளிக்கு ஜென்ரலாக நம்ம எடுப்போம். அதாவது பப்ளிக்கு போக அண்டர்ரைட்டருடைய கமிஷனை பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த சம்மில் வந்து அண்டர்ரைட்டரை மட்டும்தான் பார்க்க போகிறோம். பப்ளிக்கில் இருக்கிற அந்த 30,000 ஷேரை பற்றி பார்க்க போகிறது இல்லை. ரைட்? ஓகே. ஸோ 1,20,000 ஷேர்ஸ் வந்திருக்கு. ஸோ 30,000 ஷேர் வந்து ஸ்டாம்ப் எக்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஸ்டாம்ப் வேல்யூ, அதாவது வந்து இதுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ 15,000, அதாவது 30,000. நெக்ஸ்ட்டு அடுத்த 15,000 வந்து ஒய் வந்து ஸ்டாம்ப் கொடுத்துட்டாரு, இது அங்கீகரிக்கப்பட்டதுன்னு. அடுத்தது இசட் வந்து 30,000 ஷேர்ஸ் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு கொடுத்துட்டாரு. இதை 3த்தையும் கூட்டினீங்கன்னா 75,000 ஷேர்ஸ் வரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 45,000 ஷேர்ஸ் வந்து அன்மார்க்டு, அதாவது வந்து அங்கீகரிக்கப்படாது. ஆனால் ஷேர் வேல்யூ இருக்குது, ஷேருக்கான பவர் இருக்குது. பட் ஆனால் இது அங்கீகரிக்கப்படாது, மார்க்கெடு இல்லாதது, அதுதான் அன்மார்க்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதோடைய லைபிலிட்டி, அதாவது அண்டர்ரைட்டருடைய லைபிலிட்டியை பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ மொத்தம் ஷேர் வேல்யூ எக்ஸு ஒய் இசட்டு டோட்டல் 4 காலமாக பிரிச்சுக்குங்க. ஓகே. கிராஸ் லைபிலிட்டி எக்ஸுக்கான வேல்யூ எவ்வளோ? ஸோ எப்படி நீங்கள் பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, 50% ஒய் வந்து 25%, இசட் வந்து 25%. எதில் கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1,20,000 கண்டுபிடிக்கக்கூடாது, 1,50,000 மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் ஓவரால் ஷேரை வந்து இஷ்யூ பண்ணது பப்ளிக்கு. ஓவரால் அண்டர்ரைட்டரும் பப்ளிக்குன்றதை நான் போன வீடியோவில் சொன்னேன். ஸோ அதனால் 1,50,000 தான் நம்ம கணக்கு வைக்கணும். ரைட்? ஓகேவா? ஸோ 1,50,000 இன்ட்டு 50% போட்டிங்கனாக்கா 75,000 வரும். ஸோ அதேமாதிரி 3த்துக்கும் செப்பரேட் பண்ணி 3 காலத்தில் என்ட்ரி பண்ணிட்டீங்க. டோட்டல் கூட்டினீங்கன்னாக்கா 1,50,000 வரும். டோட்டல் மார்க்கில் போட்டுருங்க. லெஸ் மார்க்டு அப்ளிகேஷன் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோனாக்கா, எக்ஸுக்கு வந்து 30,000னோ, ஒய்க்கு வந்து 15,000னோ, இசட்டுக்கு வந்து 30,000னோ, 3த்தையும் கூட்டினீங்கன்னா 75,000 ஷேர்ஸ் வரும். ரைட்? ஓகே. அதுக்கப்புறம் இந்த 3த்தையும் கூட்டினீங்கன்னா 75,000 ஷேர்ஸ் டோட்டலில். இதை 3த்தையும் வந்து அந்த காலத்துலேருந்து டிடெக்ட் பண்ணுங்கள். டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பேலன்ஸ் வர்றது 45,000, 22,500, 7,500. 3த்தையும் கூட்டிங்கன்னா 75,000 வரும். அதாவது எக்ஸு ஒய் அண்ட் இசட்டுக்கு. அதுக்கப்புறம் அன்மார்க்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன்டேஜை வச்சு தான் அன்மார்க்கு கண்டுபிடிக்கணும். எப்படின்னாக்கா 50 ரேஷியோவாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50%, அதாவது 50% இருக்குல்ல, அதை வந்து 50%க்கு பதிலாக ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 50:25:25 ஹோல் டிவைடட் பை இந்த 3த்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 100 வரும். ஸோ டிவைடட் பை 100 அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸுக்கான வேல்யூ எவ்வளோ வந்துச்சு? 45,000 வந்துச்சுல்ல, அதில் 50/100, 45,000 இன்ட்டு 50/100 அப்படி போட்டிங்கன்னா 22,500 வரும். அதே மாதிரி ஒய்க்கானது எவ்வளோ வந்துச்சு? 22,500 வந்துச்சு. 22,500 இன்ட்டு 25/100 அதை தான் கொடுத்துருக்காங்களே, போட்டிங்கனாக்கா மைனஸ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி 3த்துக்கும் செப்பரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே டிடெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதையும் டோட்டலில் போடணும். ஸோ டோட்டல் பண்ணி அந்த சைடு போட்டுருங்க. டோட்டலோடு அதை டிடெக்ட் பண்ணிங்கனாக்கா 3 வேல்யூ வரும். ஆனால் ஒரு இசட்டோட இது மட்டும் அது 3,750 மைனஸில் வருது. என்னது இது மைனஸில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சம் போடுற சம் தப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். பட் ஆனால் இதில் எந்த விதமான நீங்கள் போடுறது எல்லாமே கரெக்டு தான். -11 வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அதாவது ப்ளஸில் வந்ததுன்னா நம்ம கொடுக்குறோம் காசு கம்பெனிக்கு, மைனஸில் வந்துச்சுன்னா அவன் நமக்கு காசு தரணும். அவன் நமக்கு காசு தருவாங்களா? தரமாட்டாங்க. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டுவாங்க, ஸோ இந்த பர்சனுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதாவது லைபிலிட்டி இவர் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால்
இவர் வந்து லைபிலிட்டிலேருந்து விலகப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இது நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை பற்றிலாம் ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம். ஸோ இங்கே வருவோம். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசட் எவ்வளோ டிடெக்ட் அதாவது மைனஸில் வந்துச்சோ அந்த வேல்யூவை கொடுத்தா மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ -3750 வந்துச்சு. ஸோ வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி கொடுத்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு 50, ஒய்க்கு 25. ஸோ 50:25 டிவைடட் பை 75. இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 75 வரப்போகுது. ஸோ அதே மாதிரி தாங்க. ஸோ 3750 தான் மல்டிப்ளை பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. மறுபடியும் 50,000க்கு தூக்கி போகாதீங்க, வேறு எங்கேயும் போகாதீங்க. ஸோ 3750 இன்ட்டு 50/75. இன்னொரு தடவை சொல்கிறேன், 3750 இன்ட்டு 50/75 அப்படி போட்டிங்கன்னா 2500 வரும். அதே மாதிரி 3750 இன்ட்டு 25/75 போட்டிங்கன்னா 1250 வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டி தேர்டுக்கு வந்து +3715 மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்றதுனால ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ +3715 சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, அது மென்ஷன் பண்ணி ஆகணும். மென்ஷன் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸில் வருதுன்றதுனால நில்லுன்னு தான் வரும். ஸோ 3750 தானே கொடுத்துட்டோம், அதையும் தூக்கி டோட்டலில் போடக்கூடாது. அது எப்படி இருந்தாலும் டிடெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எக்ஸுக்கான ஷேர் வேல்யூ நெட் லைபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20,000. ஒய்க்கானது வந்து 10,000. 20,000 + 10,000 கூட்டினா டோட்டல் வந்து 30,000 வரும். அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த சம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற சம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால வந்து எத்தனையோ பேர் இந்த சப்ஜெக்ட்டில் அரியர் வச்சிருந்தாலோ, இல்லைனா வந்து இந்த சப்ஜெக்ட்டை புதுசாக படிக்கிறதா இருந்தாலோ, இல்லைனா வந்து இனிமேல் போட போகிற நோட்ஸ் வீடியோவுக்கு உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி. ஸோ தயவு செஞ்சு உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ஷேர் பண்ணுறதும், சப்ஸ்கிரைப் பண்ணுறதும், லைக் பண்ணுறதும். ஸோ எனிவேஸ், தேங்க்யூ கைஸ்.